குழந்தைங்கள பத்தி பேசும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு வந்து 2 குழந்தைங்கள் இருக்காங்க. இதுவரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு உங்களோட பேட்டிகள்ல வந்துட்டு, ஜாஸ்தி உங்க மனைவிய பத்தி பேசும்போதெல்லாம், நடிக்க வரதுக்கு முன்னாடிலேருந்து என் மனைவி வந்து எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்க மனைவியோட ஃபோட்டோவையோ, இல்ல குழந்தைங்களோட ஃபோட்டோவையோ கூட நாங்கலாம் பார்த்தது கிடையாது. அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க கிட்ட இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள், என்ன மாதிரியான ட்ராவல் உங்களுக்குள்ள இருக்கு? இது மாதிரி ஏதாவது பகிர்ந்து எல்லார் வீட்டையும் போல தான். சாதாரண ஒரு வீடு, சாதாரண ஒரு வாழ்க்கை தான். வழக்கம் போல் நாங்களும் சண்டை போடுவோம், அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம். அது ஆர்கியூமெண்ட் எல்லாமே இருக்குது. எல்லா வீட்லேயும் காமன் தான் அது. எனக்கு ஹீரோ வரதுக்கு 7 வருஷம் ஆச்சு. அவளுக்கு ஒரு பயம் இருந்தது. பயம், சந்தேகம்லாம் நிறையா இருந்தது. இருந்தாலும் மனுஷன் ஏன்னா என்னோடய பேக் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இது ஸ்டேஜ் ட்ராமா பண்ணியிருக்கேன். சினிமா ஆர்வம் உள்ள ஆள் அப்படிலாம் எதுவும் இல்லை. கல்யாணம் பண்ணி முடிச்சு திடீர்னு ஒருத்தன் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறான்னா ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்கும். என் என் ஒய்ஃபோட்ட விட என் அம்மா அப்பாவுக்கு அது பெரிய ஷாக்கு. திடீர்னு எங்கேருந்து வந்தது இவனுக்கு சினிமா ஆசைங்கிறது. எங்கள் மீடியா சம்மந்தமாக எதுலேயும் இல்லை. திடீர்னு ஒருத்தர் சினிமாவுக்கு போகிறதுங்கிறது அப்பட்டமான ஆர்வக்கோளாறு, சுத்தமான ஆர்வக்கோளாறு அது ஆக்சுவலாக வந்து. அதனால் எனக்கும் அது தெரியும் ஆர்வக்கோளாறுன்னு. ஏதோ அப்படி இப்படி வந்துட்டேன், அவள்தான். மற்றபடி இப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. என் குழந்தைங்களை பற்றி சொல்ல வேணாம். என்ன இருந்தாலும் அப்பேன். நான் தோற்று போயிருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்க தான் போகுது. அதனால் எப்படினாலும் என் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும். அதனால் அவ்வளோதான். ஷூட்டிங் பிஸியில் குழந்தைங்கள ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணது உண்டா? இருக்கும், அது சம்டைம்ஸ் இருக்கும். எப்படினாலும் இன்றைக்கி வந்துருச்சு, ஃபோனில் பார்த்துட்டு பேச முடியல வந்திருக்கு. மிஸ் பண்ணுவேன், சொல்லுவேன். அப்போது அவங்க வந்துடுவாங்க, ஸ்பாட்டுக்கு வருவாங்க. இப்போ தோணுச்சுன்னா வாங்க அப்படின்னு சொன்னால் கிளம்பி வந்துடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஒரு வந்து 3-4 டேஸ் இருப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸ்னால் ஷூட்டுக்கு வந்து கூட இருப்பாங்க. என் ஷூட் எதுவுமே ஃபாரின்லாம் போனதில்லை. ஸோ இப்போ நானும் போய்ட்டு தான் ஷூட் அப்போ வந்து என் கூட பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. போன வருஷம் மன்னம் ஷூட்டு, ஆரஞ்சில் ஷூட் எடுக்கும்போது அங்கே வந்திருந்தாங்க. அவங்க யாருக்காவது பர்த்டே இருக்கும்போது நான் வெளியே அவுட்டோர் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போ என் வெட்டிங் ஆனிவர்சரியோ, என் குழந்தைங்க பர்த்டேவோ என் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. நான் ஊரில் இருந்தால் இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். நான் வெளியூரில் இருந்தேன்னா அங்கே வந்துடுவாங்க. ஓகே, சரி. இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய கேரக்டர்ஸும் பண்ணியாச்சு. உங்களுக்கு பண்ணதுலேயே ரொம்பவே பிடிச்ச கேரக்டர், என்னால் இந்த கேரக்டரை மறக்கவே முடியாது அப்படின்ற கேரக்டர் இது, அண்டு மறக்கணும், இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோன்ற கேரக்டர் இது? அட்மோஸ்ட்னால் அது பாலகுமாரை தான். ரொம்ப டஃப் அது ஆக்சுவலாக. சுமார் மூச்சுக்குமார் வந்து இல்லை, மற்ற எதையுமே நான் குறைச்சி எடை போடலை. என்னங்கன்னா நடுவில் கற்று போனாலும் கஷ்டம்தான், பீட்சாவும் கஷ்டம்தான், சுதுகவும் கஷ்டம்தான், பன்னியார் பத்மியும் அப்படி தான். பன்னியார் பத்மி வந்து ரொம்ப ஈஸியாக நடித்தேன். பன்னியார் பத்மி வந்து டயலாக் திரும்பி படித்து கூட ஞாபகம் இல்லை எனக்கு. டயலாக் படித்த உடனே உள்ளே போயிடுச்சு. அது ஏன் தெரியல. அந்த படம் அவ்வளோ ஈஸியாக இருந்தது டயலாக்ஸ்லாம் வந்து. ஏன்னா அருணோட கம்ஃபர்டபுள். எனக்கு பாலகுமாரை வந்து அது எனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது உங்கள்கிட்ட இருக்கிற கூச்சம் அத்தனையும் உடச்சி போட்டுரும். கூச்சம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. நான் அந்த கேரக்டர் நடிக்கும்போது அது இருந்ததுன்னா அதை வெளிப்படவே விடாது. எல்லாருமோட அது டோட்டலாக உடச்சிட்டு நடிக்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலாக வந்து. அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு ஆக்சுவலாக வந்து. அந்த படத்துக்கு நான் ஏங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. பாலகுமாராவுக்கு வந்து நான் ஏங்கியிருக்கேன். ஏன்னா அதில் வர ஒவ்வொரு டைலாக்ஸுக்குமே உங்களோட மாடுலேஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வந்துட்டு என்ட்ரி ஆஃப் த ட்ராகன் சொல்லி எல்லாமே கோகுல் சாரோட தான். அந்த மனுஷன் பிச்சுட்டாப்புல ஒர்க்கு. அப்புறம் எனக்கு அது பண்ணதுனால தான் என்னால் எமலிங்கத்தை ஈஸியாக பண்ண முடிஞ்சது புறம்போக்கில். ஆனால் இன்னொரு டஃப் இருந்தது. பாலகுமார சாயல் எமலிங்கத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப மெனக்கட்டேன். இது சென்னை ஸ்லாங் நிறையா பார்க்குற தொழில் தான் வேறு ஒழிய ஆட்டிடியூடாக பார்த்தா எமலிங்கமும் அவனும் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்க ஆக்சுவலாக வந்து. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆளு. அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது மட்டும் நான் பார்த்தேன். நிறைய பேர் யாருமே அந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி சொல்லவும் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம் ஆக்சுவலாக. நீங்கள் இது வரைக்கும் சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட், அண்ட் சூஸ் பண்ண படங்களோட கதைகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணுறீங்க? என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவும்? ஏன்னா ஒரு கதை கேட்கும் போதே நம்மளுக்கு தோணும், இது நம்மளுக்கு செட் ஆகும், இது நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே தோணும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தோணுமா? இல்லை, கதை செட் ஆகுமா இல்லையான்னு யோசிக்கிறது இல்லை எப்பவுமே. அந்த பக்கம் யோசிக்கிறது இல்லை. அதாவது நீங்கள் சொல்ல கேரக்டர் செட் ஆகுமா இல்லைங்கிற பக்கம் யோசிக்கிறதில்ல. கதை பிடிச்சிருந்துன்னா அதுக்கு என்னை தயார்படுத்திக்கிறது தான் என்னோடய முதல் வேலை. அந்த கதை பிடிச்சிருக்க இல்லைன்னு தான் பார்க்கணும். அது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கணும், 10 கையோடு இருக்கணும், இல்லை 4 காலோடு இருக்கணும், அப்படிலாம் எந்த கணக்குமே இல்லை. கதையாக கேட்குறோம், ப்ளைனாக அது இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா ஓகே, அது திரும்பி கூப்பிட்டு பேசுவோம். சந்தேகம்லாம் கேட்பேன், இது இப்படியா அப்படிலாம் பேசி பார்ப்போம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு கட்டத்தில் தோணும்போது கன்ஃபார்மாக பண்ணலான்னு தோணும். அவ்வளோதான் ஒழிய
ஏன்னா எந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இருந்தால் சில இதில் ஃபார்முலாலாம் உடச்சிட்டு சிலது வந்து சில மிஸ் பண்ணிடுவோம். அதனால் அது ஒவ்வொரு கதையும் ஒரு தனி மனுஷன் அவன் அறிமுகம் ஆகிறான். அவன் அறிமுகம் ஆகும்போது அவனுடைய கதாபாத்திரம் அவனோட கேரக்டரைசேஷன்லாம் கேட்கும்போது அது பிடிச்சிருக்குன்னா அவனோட சேர்ந்து பிரயாணம் பண்ணலான்னு தோணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த மனுஷன் நான் ஏற்கனவே சந்தித்த மனுஷனோட சாயலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படி பார்க்க விரும்பல. அது ஒரு தனி மனுஷன், ஒரு புது மனுஷன். அவனுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான். அவன் பிடிச்சிருக்குன்னா அந்த மனுஷனோட சேர்ந்து பழகிறது தான் கொஞ்சம் நாளைக்கு. அப்படி தான் அந்த ஒரு கதையை பார்க்குறேன். ஒரு கதாபாத்திரத்தையும் வந்துட்டு தனித்தனி மனுஷங்க ஆமாம், அறிமுகம் தான். அது அறிமுகம் தான், ஒரு கதாபாத்திரத்தோட அறிமுகம் தான். அப்படின்னா இன்னும் அறிமுகமாகாத கேரக்டர் இது. என்ன மாதிரியான கேரக்டரில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார்? அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. சிலதை மிஸ் பண்ணி இப்போ ஜிகர்தண்டா மிஸ் பண்ணது தான் ஆக்சுவலாக வந்து டைம் இல்லை. பட் பாபி பண்ணால் சந்தோஷம். அது ரெண்டுமே இருக்குது. அதில் வந்து பாபி பண்ணது சந்தோஷமாக இருக்குது. சில மிஸ் பண்ணுறோம், நடக்கும். அது சில படம் சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்போம், ஏதோ வகையில் சங்கடத்தை கொடுத்துருக்கோம். எல்லாமே அனுபவம் தான். இது எதையுமே வந்து இதுக்கப்புறம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அனுபவம் தான். அதை கடந்து போகணும்னு ஆசைப்படும். இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து வந்து இறைவி வருது உங்களுக்கு, அண்ட் நலன்குமார் சுவாமி சாரோட ஒரு படம், அண்ட் நானும் ரவுடி தான் படம் வந்து இடம் பொருள் ஏவல் எல்லாமே வந்துட்டுருக்கு. இதுலலாம் உங்களோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அண்டு எப்போ அந்த படம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? இடம்பூர் லேவில் அடுத்து இது படம் முடிஞ்சு அடுத்து ரிலீஸ் தயாராக இருக்குது. இடம்பூர் லேவில் வந்து மொத்தமாக என் வசனமாக சேர்ந்து ஒரு பக்கம் தான் இருக்கும். நான் டப்பிங்கே ஒரு 4 மணி நேரத்தில் பேசிட்டேன். சாதமாக ஒரு படம் டப்பிங் பேசி எனக்கு 10லேருந்து 15 நாள் ஆகும். நான் மெல்ல பேசுவேன். 4லேருந்து 5 மணி நேரத்தில் பேசி முடிச்சிட்டேன். இடம்பூர் லேவில் டப்பிங் மொத்தமாகவே வந்து ஒரு அப்சர்வர் தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்குமே. என்னோடய குருநாதர் அவர் சீனிவாசன் சார் படம். அது ஸ்கிரிப்டாகவே கொஞ்சம் புதுசாக இருக்கும். 2 சம்மந்தம் இல்லாமல் 2 பேரோட லைஃப் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷனில் மீட் பண்ணுறது தான் அந்த படம். ஆக்சுவலாக வந்து அவங்க மீட் பண்ண நானும் விஷ்ணுவும் சந்திக்கிறது ஒரு சீன் தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சீன் தான் சந்திப்போம். ஆனால் அதுவரை எங்கள் லைஃப்பில் 2 பேருக்கு எந்த வித தொடர்புமே இருக்காது. ஆனால் ஒரு தொடர்பு ஏற்படும். நான் இங்கே இருப்பேன், அவன் எங்கே இருப்பான், அது ஒன்று நடக்கும். இப்போ உதாரணத்தை எடுத்து போனால் இப்போ நானும் ரமேஷ் நாங்கள் போய் சந்தித்து இப்போ ஒரு படம் பண்ணணும்னு ஒன்று போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டா நான் வேறு இடத்துல ஒரு வாழ்க்கை வேறு வாழ்ந்துட்டு இருப்பேன். அவன் வேறு இடத்துல ஆர்ஜே அப்படின்னு அவன் ஒன்று போயிட்டே இருப்பான். பட் ஏதோ ஒரு புள்ளியில் சந்தித்து அதுக்கப்புறம் ஒன்றா போயிட்டுருக்கோம் இல்லையா? அது அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் 2 பேர் லைஃப் வேறு காமிச்சிட்டே வந்தால் அவங்களுக்கு எந்த இடத்துல கனெக்டிவிட்டின்னு ஒன்று ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் அந்த படத்தில். இடம்போல் ஸ்கிரிப்ட் வைஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நானும் பொடிதான் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு கமர்ஷியல் படம். ஆக்சுவலாக வந்து விக்கி இஸ் வெரி டேலண்டட். அது க்ரியேட் பண்ணுறதுல வந்து விக்கியோட சீன்ஸை உள்ளே வச்சுக்கிற மூடெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நலன் படத்தை பொறுத்த வரைக்குமே அது நாங்கள் ஒரு ஃபாரின் ஃபிலிமோட ரைட்ஸ் வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம். ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறோம். ஆனால் அதில் நலனோட டச்சு தான் படத்தோட இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அந்த படத்தை பார்த்த விட நலனோட ஸ்கிரிப்ட் படித்து தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக வந்து படம் முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகான படமாக வந்திருக்கு. மடோனா செபாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் கூட நடிச்சிருக்காங்க. வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். நாங்கள் 2 பேர் தான். சந்தோஷ் நாராயண மியூசிக். அந்த படத்தை வந்து ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு அடியாள் மாதிரி இருக்கும். அடியாள் ரொம்ப சோம்பேறித்தனம். ரியாக்ட் பண்ணுறதா வேணாமான்னு யோசிப்பான். ஆக்சுவலாக அது எக்ஸ்பீரிமெண்ட்டாகவும் இருந்தது. நிறையா இடத்துல நடிக்கும்போது ரியாக்டிங்கோட அளவு வந்து சில சமயம் பண்ண வேணாம்னு தோணும். டோட்டலாக கான்ட்ராஸ்டான வேறு ரியாக்ஷன் கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும், டோட்டலாக வேறு ரியாக்ட் பண்ணணும். அது எல்லாமே அவரோடது இருக்கும். இறைவி வந்து சொல்லணுன்னா நான், பாபி, எச்.எஸ். சூர்யா, அஞ்சலி, கமாலினி முகர்ஜி, கர்ணா இருக்கார். இறைவி ஒரு வேறு மாதிரியான படம். அது வந்து பெண்களை போற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். பெண்களை போற்றக்கூடிய படம். பட் அது ஆண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு படம். ஒரு 3 ஆண்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க பெண்களை அப்படிங்கிற ஒரு இதுவாக இருக்கும். எனக்கு இந்த கதையை படிக்கும்போது எனக்கு கார்த்தி மேலே பெரிய மரியாதை ஏற்பட்டு. ஏன்னா கார்த்தியால் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு அவுட் நோட் செம்மையாக ஒரு கமர்ஷியல் படம் எழுதக்கூடிய ஒரு ஆள் தான். அவ்வளோ அத்தனை தகுதிகள் உள்ள ஒரு ஆள். நான் படிச்சுட்டு ஒன்று சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெண்களும் என் வாழ்க்கையில் இருக்கிற பெண்களும் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். என் லைஃப்பில் என் அம்மாவோ, என் தங்கச்சியோ, மனைவியோ, என் பொண்ணும், என் மருமகள், என் தங்கச்சியோட பொண்ணு, இந்த பெண்கள் என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்களோட அருமை எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த கதை படிக்கும்போது எனக்கு நான் நடந்துக்கிட்ட நிறைய கேவலமான விஷயங்கள் வந்து எனக்கே என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு படம் அது. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு படம் எழுதுனதில் வந்து நான் கார்த்திகளை எப்பவுமே பெருமைப்படுறேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி எங்களுக்கு வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் விஜய் சேதுபதி எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஆன் ஸ்க்ரீனுக்கு இல்லாமல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜய் சேதுபதி என்ன மாதிரியான கேரக்டர்? பெரிய எய்ம் உள்ள ஒரு ஆளும் கிடையாது, ரொம்ப ஃபோக்கஸான ஆள் கிடையாது. அதே சமயம் ரொம்ப சீரியஸான ஆளும் இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துப்பேன். அது ஒரு மாதிரி இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் எமோஷ்னலான ஆள். நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். நேற்று கேட்டிங்கன்னா நேற்று ஒன்று சரின்னு இருப்பேன், இன்றைக்கி கேட்டிங்கன்னா அது கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒன்று சரின்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்தவரைக்கும் அது தப்பு இல்லைன்னு தோணுது. நாளைக்கு கேட்டிங்கன்னா நாளைக்கு வேறு ஒன்று சரின்னு சொல்லலாம் நான். அது மேபி வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுக்குறதா இருக்கலாம். ஐ லவ் டு அப்சர்வ் மை லைஃப். என் வாழ்க்கையிலேருந்து, ஏன்னா எனக்கு நான் 20 வயசு நான் தொடங்கும்போது எனக்கு ஐம் 37 ஆகும். இந்த 17 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனால் இந்த 17 வருஷம் எனக்கு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் இதனால் நான் சில விஷயங்களை ஏற்கனவே சரின்னு சொன்ன விஷயங்களை இன்றைக்கி தப்புன்னு சொல்கிறேன். இந்த அனுபவம் தான், இவ்வளோ தான். நான் ஐம் வெரி ஓப்பன் டு மை லைஃப். வாழ்க்கையோட பயணத்தோட நானும் நானும் அவ்வளோதான். ஐம் வெரி ஓப்பன் டு மை லைஃப். இப்போ வேறையாக இருக்குது. ஸோ எனக்கு திடீர்னு கேட்டால் எனக்கு நான் யாருன்னு சொல்ல தெரியல. ரொம்ப அடமெண்ட்டான ஆளும் இல்லை, சம்டைம்ஸ் ரொம்ப அடமெண்ட்டும் ஆவேன் நான். சில விஷயத்தை விட்டு கொடுக்க ரெடி ஆக மாட்டேன். சில விஷயம் போனால் போது பரவாயில்ல விடுங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் உங்கள் கேரக்டர் மாதிரி என்றைக்குமே வந்துட்டு ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருக்கும். இது புரியாத புதிர் இல்லைம்மா, சாதாரண ஒரு ஆள். ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவள் தான். அவள் தான். ஆரஞ்சு மிட்டாய் படம் வெளிவந்துருச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? உங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க சார். நாங்கள் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த படத்தை மீறி எந்த வகையிலுமே ப்ரொமோஷன்ஸு ஆடியன்ஸ் வேறு எந்த வகையிலும் ஏமாந்துடக்கூடாது. படத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் சொல்லணும். பார்த்தோம் படம் ஃபஸ்ட்டு புக்கிங் ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபீலிங்கான ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் டென்ஷனாக வந்தது. ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு இருந்தது. படத்தை மீறி எந்த எதிர்பார்ப்பு வந்துவிடும். ஏன்னா படமாக இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு படம். பட் ஆனால் படம் எந்த வகையிலும் ஆடியன்ஸ் போர் அடிச்சிடக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது என்டர்டெய்னிங்காக போகணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தோம். அது படம் ஒர்க் பண்ணும்போதும் நாங்கள் டப்பிங்கில் போஸ்ட்டில் இருக்கும்போது இருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும் நம்புகிறோம். இது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படம். பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ட்விஸ்ட்டாக ஒரு ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு படம். பட் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் நம்புகிறேன் நான். படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்களும் வந்துட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. இன்னும் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் நல்லா வர எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களோட டைமை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட இந்த ½ அன் ஹவர் உட்காந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்ஸ்மா. இன்ட்ரோஸ்